இந்த வீடியோவில் நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை ஒன்றுக்கு பலமுறை சரிபார்த்து பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள். அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைகுறைகளுக்கும் நானோ இந்த யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து மகத்தான வெற்றி பெறுவோம். நமது கொங்கு நியூஸ் நாட் 7 யூடியூப் சேனலில் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான 167வது காணொலியை இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்துள்ளோம். உங்கள் சொந்த நிலத்தை மீட்க போராடக்கூடியவரா நீங்கள்? வண்டிப்பாதையில் பிரச்சனை, யூரியார் பட்டா, நத்தம் பட்டாவில் பிரச்சனை, போலி பத்திரத்தில் பிரச்சனை, இப்படி நிலப்பிரச்சனைகளால் தூங்க முடியாமல் கவலைப்படுறீங்களா? நில உரிமையை மீட்பதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு எழுதுவது எப்படின்னு தெரியலையா? இனி கவலையே வேண்டாங்க. யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம். எந்த இடைத்தரவை விட்டு நீங்கள் போக வேண்டாம். உங்கள் நிலத்தை நீங்களே தைரியமாக மீட்க முடியுங்க. மறைக்கப்பட்ட நில உரிமை ரகசியங்கள் இதோ. 25 ஆண்டுகளாக நில உரிமை பிரச்சனையில நான் போராடிய எனது அனுபவ தொகுப்புகள் தான் இந்த 165 வீடியோக்கள். இவற்றில் 29 லட்சம் மக்கள் 1.38 லட்சம் மணித்துளிகள் பார்த்து பல்லாயிரம் பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அந்த மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அடங்கிய வீடியோக்கள் இதோ. கொங்கு நியூஸ் நாட் 7 யூடியூப் சேனலில் உள்ள இந்த 125 வீடியோக்கள் வெறும் வீடியோக்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் நில உடைமையை மீட்பதற்கான பிரம்மாஸ்திரமும். ஒவ்வொரு நில பிரச்சனைக்கும் A to Z வடிவத்தில் தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நிலம் உங்கள் உரிமை தாங்க, நம்ம நிலம் நம்ம உரிமை தாங்க. உடனே டிஸ்கிரிப்ஷன் அல்லது முதல் கமெண்ட் இருக்க லிங்க் ஓப்பன் செய்து வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்கள் நில உரிமையை மீட்டு வெற்றி பெறுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. இன்றைக்கு யூடிஆர் சர்வே, அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் சொல்லக்கூடிய அந்த சர்வேல 2 முக்கியமான விஷயங்களை சரியாக பண்ணுங்கன்னு சொல்லி நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட பணியாளர்களுக்கான கையேடு, ஒரு கைட்லைனை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அது குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 1979 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு நான் சினிமா படத்தில் சொல்லியதை போல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? அது என் பெயர் சொல்வதாக இருக்க வேண்டும். உழவனுக்கெல்லாம் பட்டா கொடு, அங்கு உழுதவர்களுக்கெல்லாம் பட்டா கொடு, அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யுன்னு சொல்லிட்டு படிக்காத புரட்சி தலைவர் மெத்த படித்த வருவாய்த்துறை அமைச்சர் சோமசுந்தரத்தை அழைத்து சொல்கிறார். அந்த சோமசுந்தரம் எம்ஜிஆரை குளிர்விக்க வேண்டும் என்று சொல்லிட்டு 1979 அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வரார். அதாவது விவசாய நிலங்களில் தனித்தனி பட்டாக்கலாம் கொடுக்கலாம், கூட்டு பட்டா இனி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இதனுடைய பிரதான நோக்கம் அரசுடைய பெரும்பான்மையான வருவாயானது நில உரிமையிலிருந்து தான் பெறப்படுகிறது. இன்றைக்கு டாஸ்மார்க் மூலமாக 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை மூலமாக 50,000 கோடி, சிஎஸ்டி மூலமாக இப்படி வரி வருவாய்கள் பல வகைகளில் அரசுடைய கஜானாவை நிரப்பி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு பிரதானமான 99 விழுக்காடு நிலத்தின் மீது, குறிப்பாக விவசாய நிலத்தின் மீது வரிக்கக்கூடிய அந்த கிஸ்தி வரி தான் அரசுடைய பிரதான வருவாய். அந்த கிஸ்தி வரி ரசீது எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு பட்டாவிற்கு ஒரு வரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பட்டாவில் 10 பேர் இருப்பான். 10 பேருக்கு 30 ஏக்கரா கூட ஒரே பட்டாவில் இருக்குது, 20 ஏக்கரா இருக்குது, 10 ஏக்கரா இருக்குது. இவர்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே வரிதான் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கும். ஆக தனித்தனி பட்டாக்களாக பிரித்து தனித்தனியாக நாம் வரி வசூல் பண்ணுறவருக்கு அது ஏதுவாக இருக்கும். இப்போ ஒரே பட்டாவில் 10 பேர் இருக்கும்போது ஒரு வரி நம்ம சுமையாக அதிகமாக வைக்கும்போது செலுத்துவதற்கு கடினமாக இருக்கிறது, செலுத்த மறுக்கிறார்கள். அப்போ நாம் அதை இழுத்து பிடிச்சி வரி வசூலிப்பதாக வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. 79 கொண்டு வந்த இந்த ஸ்கீம் மிக வேகமாக முடிக்கணும் வேறு உத்தரவு போடுறாங்க. இங்கே மணி பவர் இல்லை, மேன் பவர் கிடையாது, சர்வே பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இருந்தாலும் ஏதோ பண்ணு, எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி பட்டா கொடுக்கணும் மக்களுக்கு. இப்போ நான் பேர் வாங்கணும், இதுதான் எம்ஜிஆருடைய கொள்கை. அன்னைக்கு நான் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன், அதனால் எம்ஜிஆர் பற்றி குறை சொல்ல நினச்சிடாதீங்க. அவர் கொண்டு வந்த ஸ்கீம் குறையானது. அதனால தான் இன்றைக்கு நாமும் நீதிமன்றங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம், யூடிஆர் திருத்தம் கேட்டு அழுது கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அன்றைக்கு நீ ஒழுங்காக சர்வே பண்ணியிருந்தா இந்த சிக்கல் வராது. உன்னை ஆள்வதற்காக நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்து முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ, பிரசிடென்ட், சேர்மன் இப்படின்னு பதவிகளை கொண்டு வந்துட்டு நம்மளை நிர்வகிக்கிறதுக்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், துணை தாசில்தார்,
கிராம நிர்வாக உள்ள தலையாரிகள்னு சொல்லிட்டு லட்ச லட்சமாக நாம் சம்பளங்களை நமது வரிப்பணத்திலிருந்து வாரி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? நீ என்னை ஒழுங்காக நிர்வகி என்பதற்காக. உன்னுடைய நிர்வாகம், என்னுடைய நில வேளாண்மை, நீர் மேலாண்மை, பயிர் மேலாண்மை இவைகளெல்லாம் சிறக்க வைப்பதற்காக நான் இங்கு உழைத்து கொண்டிருக்கிறேன். விவசாயியாக நான் ஒரு பக்கம் நெசவாளியாக நெய்து கொண்டிருக்கிறேன், நெசவு தொழிலாளியாக. என்னால் இந்த நிர்வாகத்தை பார்க்க முடியாது, அதற்கு என் தரப்பில் ஒரு ஆளை நிறுத்துகிறேன் என்று சொல்லித்தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஜனநாயகம் என்ற தேசத்தில் கொண்டு வந்தாங்க. அது ஜனநாயக படுகொலையாக பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போனது. அப்படி ஒரு ஜனநாயக படுகொலை தான் இந்த அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ரெண்டு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ அதிக அளவில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை பாதை தாங்க. பாதை இல்லாமல் இன்றைக்கு நிலத்தை அடிமாட்டு விலைக்கும் முன்புறம் பாதையுள்ள நபர்களுக்கோ ரியல் எஸ்டேட் கேங்ஸார்களுக்கோ கொடுத்து விட்டு மக்கள் இன்றைக்கு தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நிலம் கோடிக்கணக்காக விற்பனை செய்யக்கூடிய நிலத்தை 1 லட்சம் 2 லட்சம் என்று அழுதுவிட்டு இன்றைக்கு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் மூலையில் உட்கார்ந்து கொண்டு. அவர்களுக்கெல்லாம் நீதியே கிடைக்கவில்லை. முன்புறம் பாதை முன்புறம் உள்ள பட்டாதாரர்கள் உனக்கு பாதை கொடுத்தால் நீ பார்த்துக்கொள், அது பட்டாதாரர்களுக்குரிய பிரச்சனை, இதை எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அழகாக யூடிஆர் சர்வையை முடித்து கொடுத்து விட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள். தற்போது இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய இதுதான், பட்டா நிலத்தில் பாதை பிரச்சனை என்றால் பட்டாதாரர்கள் தான் சேர்ந்து பேசி முடித்து கொள்ள வேண்டும். சரி, யூடிஆரில் அப்படி எப்படி தாங்க பாதையை நீங்கள் சொன்னீங்க, அது என்ன தான் சொல்லியிருக்கீங்க, அந்த கையேடு என்ன தான் சொல்லுது? அந்த கைட்லைனில் பாதை குறித்து சொல்லப்பட்ட சங்கதி தான் என்ன, அதையாவது தெரிஞ்சுக்கங்க. நமக்கு பாதை கிடைக்காம போயிருக்கலாம், என்ன தான் சொல்லியிருக்கனாவது தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் சர்வேக்கு தனி தாசில்தார் சர்வேயரோடு போகிறாரு. அங்கே சங்கிலி பிடிக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது, சர்வே தெரிஞ்சவங்களாம் ஒருத்தரும் கிடையாது. போகிற வாரனை கூப்பிட்டு சங்கிலி பிடிக்க வேண்டியது. இல்லைன்னா போய் அந்த கிராமத்தில் உட்காந்து அந்த கிராமத்துடைய மணியம், அந்த கிராமத்துடைய பிரசிடண்ட், அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு பெரிய மனிதன் அவன் வீட்டில் உட்காந்துட்டு அவன் டீ போட்டு கொடுத்தானா குடிச்சிட்டு நீட்டாக அழகாக யாருக்கு பட்டா எதை 2 போட்டு 3 போய் உனக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். கவுண்டர் மகன் மாணிக்கம் எங்கே? இப்போது சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்காவில் மேச்சேரி வில்லேஜில் கவுண்டர் மகன் மாணிக்கம். யார் கவுண்டரு? ஒரு சாதியுடைய பேர் கவுண்டரு. கவுண்டர் மகன் மாணிக்கம்னு கொடுத்துருக்கேன். இது யார் பண்ண தப்பு? அந்த நிலத்துடைய விவசாய குடிமகன் பண்ண தப்பா? ஒரு வருவாய்த்துறை மெத்த படித்த மேதாவி பண்ண தவறால் அந்த குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் பட்டாவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் வரைக்கும் சென்று இன்னும் நீதி கிடைக்காமல் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கருப்பன் மகன் சுப்பிரமணி அப்படி ஒரு ஆளே ஊர்லேயே கிடையாது. நில உரிமையாளர் இன்னைக்கு அந்த நிலத்தை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு மக்களை தள்ளி விட்டுட்டு, மக்களை போராட விட்டுட்டு, மக்களை நடுத்தரவில் நிறுத்திவிட்டு, அதற்காகவா ஆட்சியும் அதிகாரம் உங்கள் வசம் வழங்கப்பட்டது? சரி, இப்போ அந்த கைடில் பார்ப்போம். இப்போ நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒரு தாசில்தார் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, சர்வேயர் கூட போகிறார், கிராம மணியம் போகிறாரு, கூடவே தோட்டி போகிறார், தண்டல்காரன், தோட்டி, இப்படி பல பெயர்கள் அவர்களெலாம் அழைக்கி இன்றைக்கி அழகாக மரியாதையாக அவர்களை வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வருவாய்த்துறைனா எந்த குறையும் சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்றைய சிஸ்டத்தில் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். அந்த நிலவுரிமை போகும்போது நீங்கள் கிராம வரைபடத்தை கொண்டு போவீங்க இல்லைங்களா, புல வரைபட புத்தகத்தை கொண்டு போவீங்க, 1388 பசலையாண்டுக்கான கைச்சிட்டாவை கொண்டு போவீங்க, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏர் ரெஜிஸ்டர் கொண்டு போவீங்க. இந்த புத்தகத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போது 240 புல என்ன நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பொழுதுபோக்கு, அரசியல், சினிமா விமர்சனம், சமூக நீதி, ஆன்மீகம், அனைத்து தரவுகளையும் அலசும் அத்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். 240 புலத்தில் இப்போ பாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு விவசாய நிலமாக இருக்குது. அது ஒரு சோளம் வச்சு பயிர் பண்ணி அது வளர்ந்து நிற்குது. அதை போய் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் மேப்பில் அதுக்குள்ளே ஒரு பாதை போகுது. எவ்வளோடைய அகலத்தில் போகுது? தனி உட்பிரிவு பண்ணியே போகுது. இல்லை தனி உட்பிரிவு இல்லாமல் மார்க் மட்டும் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்ய? இது பட்டா நிலம், பாதையை அழித்து விட்டு புல வரைபடத்தை வரைஞ்சிருவீங்களா? யூடிஆரில் கிடையாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கைடு சொல்லுது. பாதையோ ஓடையோ யூடிஆருக்கு முந்தைய கிராம வரைபடத்திலும் புல வரைபடத்திலும் இருந்தால் அந்த பாடையோரை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பயிர் வச்சுருக்காங்க, இல்லை ஏதாவது வீடு கட்டியிருக்காங்களா, என்ன அது மாறுதல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி யாரால் ஆக்கிரமம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பு களத்தில் எழுதுங்க. அந்த புல வரைபட புத்தகத்திலையோ கிராம வரைபடத்திலையோ அல்லது அந்த ஏ ரெஜிஸ்டர்லையோ பாதையோ ஓடையோ நீங்கள் நீக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுக்காவில் கவிதா அவர்களுடைய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, யூடிஆருக்கு முந்தைய கிராம வரைபடத்திலையும் யூடிஆருக்கு முந்தைய புல வரைபடத்திலும் பாதை, அதாவது நிலவியல் வண்டி பாதை மார்க் பண்ணியிருக்கு. ஆனால் யூடிஆரில் புல வரைபடத்தில் கிராம வரைபடத்தில் இல்லை, ஏ ரெஜிஸ்டரில் மட்டும்தான் வண்டி பாதையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த தவறு யார் செய்தது? வருவாய்த்துறை அதிகாரிகள். சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் கொண்டு இன்னும் அவர்களுக்கு நீதி கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது வருவாய்த்துறை அன்றைக்கு செய்த தவறுனால இன்றைக்கு 30 ஆண்டுகளாக ஒரு குடும்பம், 40 ஆண்டுகளாக ஒரு குடும்பம், 2 தலைமுறைகளாக அதை மீட்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் ஓடை. நீங்கள் நிலளவைக்கு போகும்போது உங்களுடைய புத்தகத்தில் ஓடை இருக்குது, அங்கே இல்லைன்னு சொன்னால் அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி பதிவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதை விட்டுறலாம். நீங்கள் நிலளவைக்கு போகிறீங்க, 240 கிராம வரைபடத்தில் ஓடையும் இல்லை பாதையும் இல்லை. ஆனால் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அங்கே பாதை இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களா, அந்த பாதையை நீ அளந்து பாரு, அதில் 5 லிங்க்ஸ் அகலத்துக்குள் இருந்தால் அதை வண்டி பாதையாக டீட்டெயில் மார்க் கோடு புல வரைபடத்திலையும் கிராம வரைபடத்தில் தாக்கல் பண்ணு. ஏ ரெஜிஸ்டர் புத்தகத்தில் பூசுதி வண்டி பாதைன்னு சொல்லி குறிப்பு களத்தில் எழுது. அது பட்டாதாரர்கள் பெயர்லேயே இருந்துட்டு போகுது, ஒன்றும் தவறு இல்லை. யார் இந்த பட்டாதாரர்களோ அவங்க பெயரில் இருந்துட்டு போகுது. ஆனால் நீங்கள் தாக்கல் பண்ணு. அதே போல் தான் ஓடைக்கும் அந்த குறியீட்டை சொல்கிறாங்க. அதே போல் 5 லிங்க்ஸ் அகலத்துக்கு மேல் பாதை இருந்தால் நீ அதை நிழலவு செய்து, எவ்வளோ அழகு நீளம் அகலம், இந்த முனை அந்த முனையில் அந்த நீளத்தையும் அகலத்தையும் சரியாக அளவிட்டு அதற்கான பரப்பளவு சரியாக குறித்து அது பூசுதி வண்டி பாதை தாக்கல் செய்து தனி உட்பிரிவு செய்து பாதை விலக்கி காட்டப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ தெளிவாக ஒரு கைட்லைன் சொல்லப்பட்டும் கூட அதன்படி செய்திருந்தால் இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய அரசாங்க கார் ஓட்டுநர், அமைச்சருடைய அரசாங்க கார் ஓட்டுநர் தன்னுடைய நிலத்திற்கு போவதற்கு இன்றைக்கி பாதை இல்லை. என்னிடம் அதற்கான விளக்கங்களை கேட்டு டிஆர்ஓவுக்கு மனு கொடுத்துருக்காரு, அமைச்சருடைய பிஏவும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. 4.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இதுவரைக்கும் அவருக்கு பாதை எடுத்து தரப்படவில்லை. ஆனால் பாதை இப்போவும் நடைமுறையில் இருக்குது. அப்போ இந்த போன்ற வேடிக்கையான விஷயங்களை தொடர்ந்து ஆளும் அரசாங்கங்கள், அது எந்த ஆட்சியாக இருந்துட்டு போகுது, மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சி, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகக்கூடியவர்கள் நம்மளிருந்து ஒருத்தர் தான் போகிறாங்க. நம்மளிருந்து ஒருவர் தான் மு.க. ஸ்டாலின், நம்மளிருந்து ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படி நம்மளிருந்தால் ஒவ்வொருவரும் அங்கு போய் அந்த அரியணையில் உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்த பிறகு இந்த கதையெல்லாம் மறந்துடுறீங்களே. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நாம் குரல் கொடுக்கிறோம், மீண்டும் வேண்டும் ஒரு ரீசர்வே, மீண்டும் வேண்டும் ஒரு ரீசர்வே. ஏன் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் சர்வே பண்ணுறேன், அனாவசியமான தொகைகளை அள்ளி வீசுறீங்களே, அதை விட்டுட்டு மக்களுக்கு நல்ல சர்வே பண்ணி இந்த இடம் உனக்கு சொந்தம், இதனுடைய பட்டா அளவு நீள அகலம் இதை நீங்கள் ஒரு சிப்படியில் போட்டு கையில் கொடுத்துருங்க, மக்கள் வாங்கிட்டு போயிட்டு போகிறாங்க. கத்தையாக வண்டியாக பேப்பர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வழக்காக அலைந்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. 1860 பதிவுத்துறையில் ஆவணங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, 1860 வருவாய்த்துறையில் ஆவணங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் கோர்த்து எடுத்து ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு மாவட்டமாக முடித்தால் கூட, நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்பட்டு விடுமே. இதை ஏன் ஆளக்கூடியவர்கள், அந்த வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறை செயலாளராக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பிப்பாய்ட்டு அடிச்சிருவாங்களா, சாராயம் ஆச்சுருவாங்களா, அது வேறு விஷயம். ஆனால் அந்த வருவாய்த்துறை செயலாளர் ஐஏஎஸ் முடித்தவர் தான் அந்த சீட்டில் இருக்கார். அதை மாவட்டத்தோறும் ஆளக்கூடியவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே, அதன் கீழ் இருக்கக்கூடிய டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார்கள் மெத்த பிடித்த மேதாவிகள் தானே. ஏன் இந்த மேதாவி கூட்டங்கள் இதை தீர்ப்பதற்காக எவ்விதமான முயற்சியும் இதுவரை மேற்கொள்ளவில்லை? மீண்டும் வேண்டும் ஒரு ரீசர்வே, அப்பொழுதுதான் நில உரிமை பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்க முடியும். ஏன்னா நில பிரச்சனைகள் தொடர்பான நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு காரணமே நிலத்துடைய விலை 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு என்று உயர்ந்து கொண்டிருப்பதால் நிலத்தை அபகரிக்கக்கூடிய கும்பல், நிலத்தை ஏமாற்றி பறிக்கக்கூடிய கேங்ஸஸ்
தமிழகம் முழுவதும் பெரும் ரவுடி கும்பலாக இன்றைக்கு வளர்ந்துள்ளார்கள். அரசியல் பின்புலத்தோடும் அதிகார பின்புலத்தோடும் அவர்கள் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். அவளை எதிர்த்து மக்கள் போராட திறனை ஏற்றவர்களாக அடிமாட்டு வேலைக்கு அந்த நிலையெல்லாம் பெற்றுவிட்டு கூலி வேலைக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அவலம்தான் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இது தொடர்பான ஏராளமான ஆதாரங்கள் என்னுடைய கையில் இருக்குது. யாராவது விவாதிக்க தயாராக இருந்தால் அவர்களோடு நான் விவாதிக்க தயார். எந்த அறிவாளியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு கரூரில் 500 ஏக்கர் நிலம் அனாவசியமாக 100 ஆண்டுகள் விவசாயிகளுடைய அனுபவத்திருந்த நிலம் கோயில் நிலம் என்று தட்டி பறிக்க பார்க்கிறீர்கள். இதற்கெல்லாம் சட்டம் எங்கிருந்து வந்தது? 100 ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடியவனுக்கு அனுபவத்தின்படி நிலம் உனக்கு தான் சொந்தம், பத்திரம் எவனுக்கு இருந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சட்டம் பேசக்கூடிய நீங்கள் கோயில் நில பிரச்சனையில் மட்டும் 500 ஏக்கர் கோயிலுக்கு சேர்ந்தது, அனுபவம் இங்கே செல்லாது அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே அனுபவம் செல்ல அங்கே செல்லாதுன்னு சொன்னால், ஒரே நாட்டில் ஒரே ஆட்சியில் 2 விதமான சட்டங்களை வைத்துக்கொண்டு 2 விதமான ஆட்சி நிலைகளை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாவட்டத்தில் இறந்து போன பெண் பிள்ளைகளுக்கு தாய் தப்புன்னு வாரிசுங்கிறீங்க, இன்னொரு மாவட்டத்தில் இல்லைங்கிறீங்க. இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறுறது? இதற்கான மாற்றங்கள் எப்பொழுதுதான் வரப்போகிறது? டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம், நம்ம எல்லாமே டிஜிட்டல் வடிவத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறோம். இதற்கான மாற்றங்கள் அவசியமாக வந்தே தீர வேண்டும். அதற்கான ஒரே தீர்வு மீண்டும் வேண்டும் ஒரு ரீசர்வே. நன்றி.